பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆச்சரியமாய் நடத்தும். ஆண்டவர் செய்கிற காரியங்களை நம்மால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை வாசித்து தியானிக்க போகிறோம். ஏசாயா 64:3. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த பொழுது நீர் இறங்கினீர், சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயினே. நாங்கள் எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்கிறவர். இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்களேன். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மிஷனரி மிக கொடுமையான மனிதர்கள் இருந்த ஒரு இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படி கடந்து போனார். அந்த இடத்துல சில வாலிபர்கள் ஆயுதங்களோடு கூட அவரை சூழ்ந்து கொண்டு அவரை அடிக்கும்படியாய், அவர் மனைவியை சேதப்படுத்தும்படியாய், குடும்பத்தை சேதப்படுத்தும்படியாய் அவர்கள் நெருங்கினார். அவர் 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, மோசேயை பார்த்து நீர் சொன்னீரே, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும்னு சொன்னீங்களே. அப்பா, நீர் என்னோடு கூட இருப்பீரனால் இன்றைக்கு ஒரு பயங்கரமான காரியத்தை இந்த இடத்துல செய்யும், என்னை தப்புவியும் என்று சொல்லி ஜெபித்த போது அந்த பட்டண தெருவில் இருந்த அத்தனை நாய்களும் அந்த பகுதியை நோக்கி ஓடி வர ஆரம்பித்தது. மிக ஆக்ரோஷமாய், மூர்க்கமாய் அங்கிருந்து அந்த வாலிபர்கள் மேலே பாய்ந்து அவர்களை கட்டித்து குதற ஆரம்பித்தது. சிதறி ஓட ஆரம்பித்தார். ரத்தமும் சதையுமாய் சிதறி ஓட ஆரம்பித்தார். அந்த நாய்கள் விட்டாமல் அவர்களை துரத்தி கட்டித்து அவர்கள் அந்த எல்லை விட்டு ஓடுகிற வரைக்கும் அவர்களை சேதப்படுத்தினர். இந்த தேவதாசன் மேல ஒரு சிறு காயம் எழும். அவர் அதே இடத்துல முழங்கால் படிட்டு, இது பயங்கரமான தேவன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார். அடுத்த நாள் காலையில அந்த வாலிபர்கள் எல்லாம் கையிலே காலிலே கட்டுகளை போட்டுக்கொண்டு தாங்கி நடந்து அந்த ஊழியிருந்த வீட்டிற்கு வந்து, நாங்கள் எத்தனை ஆண்டுகளாய் எங்கள் வசிக்கிறோம், நாங்கள் வளர்த்த நாய்கள், எங்களோடு கூட பிள்ளைகளை போல பழகின நாய்கள் எப்படி எங்களுக்கு இவ்வளவு எதிரிகளாய் மாறிட தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், உங்களோடு கூட இருக்கிறவர் பயங்கரமான தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. நண்பு தெய்வ பிள்ளை, நம்ம கூட இருக்கிற தேவன் பயங்கரமான தேவன். பயங்கரமான காரியங்களை செய்ய அவரால் முடியும். இயற்கைக்கு மீறின காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஏனென்றால் இயற்கையை உருவாக்கினவர் அவர்தான். செங்கடல் இஸ்ரவேலருக்கு பாதையா இருந்தது. அதே செங்கடல் பார்வோனுக்கு சவக்குழியாய் மாறி போனது. அவர் பயங்கரமான தேவன். உங்களுக்கு அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை, இயற்கைக்கு மீறின காரியங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமல்ல நல்ல தகப்பனே, பயங்கரமான காரியங்களை செய்கிறதுக்கு உம்மை போல யாரும் இல்லை. இந்த வார்த்தை கேட்கிற எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மைகளை, காரியங்களை செய்து இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.